அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். தற்பொழுது நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது, நீங்கள் வழங்கிய உலர் உணவுப் பொருட்களை மிகவும் பாதுகாப்பான முறையில் நாங்கள் கடல் மார்க்கமாக கிண்ணியா நகரிலிருந்து மூதூர் பகுதியில், குறிப்பாக ஜின்னா நகர் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த நிதி உதவிகள் மற்றும் அந்த உலர் உணவுப் பொருட்களை வழங்குவதற்காக சென்று கொண்டிருக்கிறோம். தற்பொழுது நெருங்கிவிட்டோம். இவற்றை பாதுகாப்பான முறையில் கொண்டு செல்கின்றோம். குறிப்பாக இதற்கு உதவிய அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரம் காவல்துறையினர், நேவி, ஆர்மி, போலீஸ் உள்ளிட்ட முப்படையினருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொருட்களை நீங்கள் வழங்கியிருந்தீர்கள். குறிப்பாக குருநாகல், நாரம்மல, கொரம்பாவ, சேம்பலாகஸ்கொட்டுவ, கடகபொல, நிக்கவரட்டிய உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து எமக்கு இந்த உலர் உணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டிருந்தது. நன்றி. வதங்க அடுத்து வரட்டுமே. அடுத்து வந்து எல்லாருக்கும் வந்து போகணும். கோனார் கிராம சேவை தலைவர், சுரே கிராம அபிவிருத்தி சங்க தலைவர். இங்கே வந்து சுனாமியை விட மோசமான நிலையில் தான் இப்போ வந்து வெள்ளப்பெருக்கு வந்திருக்குது. வெள்ளப்பெருக்குங்கிறது நேரத்தில் வந்த வெள்ளப்பெருக்கை விட இப்போ வந்த வெள்ளப்பெருக்கு தான் அதிகமான வெள்ளப்பெருக்காக இருக்குது. இதில் மூதூர் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. மூதூரில் எந்த ஒரு பகுதியுமே விடுபடாத அளவுக்கும் பாதிக்கப்பட்டிருக்கு. சுனாமியில் வந்து ஒரு 3-4 கிராமம் தான் பாதிக்கப்பட்டிருக்கு எங்கள் ஏரியாவுக்குள்ளே. இது முழுக்க பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் எங்களுக்கு அரசாங்கத்தில் நிறைய உதவிகள் தேவைப்படுது மக்களுக்கு. அவங்களோட வீடு வாசல் சேதப்பட்டிருக்கு. இனி அவங்களோட படிப்பு, இனி அவங்களோட பொருளாதாரம், இனி இங்கே பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 202,000 குடும்பம் இருக்கு. மீனவ குடும்பம் கிட்டத்தட்ட அந்த ஒரு மாதம் முத்தல ஒரு தொழிலும் இல்லாமல் மிச்சம் கஷ்டமான நிலையில் பாதிக்கப்பட்டு அவங்க மிச்சம் ஒரு வருமானம் இல்லாமல் சாப்பாட்டுக்கும் வழி இல்லாத அளவுக்கு இருந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்னொன்று என்ன தெரியுமா, எங்களோட விவசாயம். இது ரெண்டையும் நம்பி தான் அந்த மூதூர் வாழ்ந்துக்கிட்டீங்க. இந்த மூதூரில் இது ரெண்டும் இல்லைன்னு சொன்னாக்கா எங்களோட மூதூரை அழிஞ்சு போகிற அளவுக்கு தான் இருக்கும். எந்த ஒரு பொருளாதாரமும் இந்த 2ஆலே தான் கிடைக்கிறது. ஒன்று கடல் தொழில், 2 விவசாயம். இது ரெண்டுமே முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கு. தடை செய்யணும் அரசாங்கத்தில் தடை செய்யப்படலை. இது இயற்கையான முறையில் தடை செய்யப்பட்டிருக்கு. அதே வகையால் மக்கள் மிச்சமும் பாதிப்பான நிலையில் இருக்கிறது. முகாம் கிட்டத்தட்ட ஒரு 20-25 முகாம் போடப்பட்டிருக்கு. அந்த முகாமுக்கு இருக்க சனத்திற்கு ஏதோ ஏண்ட அளவுக்கு பக்கத்து நாட்டில் பக்கத்து ஊரில் இருக்கார்கள் கொஞ்சம் அவங்களால ஏண்ட அளவுக்கு கொண்டு வந்து உதவி செய்கிறாங்க. செஞ்சு அவங்க வந்து அந்த சாப்பாடு அது கொஞ்சமாக ஏதோ அவங்க 3 நேரம் சாப்பாடுனாலும் 2 நேரம் சாப்பிடக்கூடிய அளவுக்கு அவங்களால ஏண்ட அளவுக்கு அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்தது இப்போ கடலுக்கு போகிற மக்கள் தொழில் இல்லாத காரணத்தினால இப்போ இந்த போட் சேவைகள்னு சொல்லி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30-40 போட்டுகள் வந்து அவங்க இதில் கொஞ்சம் ஈடுபட்டுக்கிட்டு அந்த வார பொருட்களை ஏற்றி கொண்டு கொடுக்கறது. மற்றது அவங்களுக்குரிய முழு ஒத்துழைப்போடையும் இந்த கடற்தொழில் மக்கள் மிச்சமும் நன்றாக பாடுபடுறார்கள். அதே காரணத்திலாக இந்த அரசாங்கம் எங்களுக்கு வந்து மிக விரைவில் எங்களுக்குரிய அந்த கொடுப்பனவுகளையும் அதுக்குரிய நலன்களையும் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம்.
அதே நேரம் நீங்கள் பொதுமக்களாக உங்களுக்குரிய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அதே நேரம் உங்களோட உடைமைகள் சேதமாகப்பட்டிருக்குது. அப்போ இது தொடர்பாக நீங்கள் எது மாதிரியான கருத்துக்களை அரசாங்கமிடம் முன்வைக்கிறீங்க? அதே நேரம் நீங்கள் எது மாதிரியான உலர் உணவுப் பொருட்கள் மற்றும் அந்த மருத்துவ வசதிகள் எது மாதிரி தேவைப்படுகிறது? மருத்துவ முகாம்கள் இங்கே அமைக்கப்பட்டுள்ளதா? அது சம்பந்தமான விளக்கத்தை சொல்லுங்கள். எங்களுக்கு மருத்துவ முகாம் எங்களுக்கு இங்கே அமைக்கப்படையில. ஆனால் எங்களோட ஹாஸ்பிட்டல் மோது ஹாஸ்பிட்டல் அது இயங்கி கொண்டு நடக்குது. அது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இன்னும் தண்ணி வரல. அந்த ஒரு இடம் மட்டும்தான் எங்களுக்கு தப்பி இருந்துச்சு. அது கடவுளுக்கு தான் நன்றி செலுத்தணும். ஆகையினால இப்போ இங்கே மிக சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிற பேஷண்ட்டுகளை அரசாங்கத்தில் நேவி படைகள் அவங்களோட படகுகளை ஏற்றி கொண்டு சொப்பரில் ஏற்றி கொண்டு அவசர சிகிச்சைக்குரியாக்களை அவங்க மிச்சம் ஒரு ஹெல்ப் ஒன்று எங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது பெரிய ஒரு நன்மைக்குரிய விஷயம் உண்டு. அது அப்போ அதேனால் எங்களோட உடைமைகள் முற்றாக சேதப்பட்டிருக்கு. அது முழுக்க அவங்களோட உடைமைகள் முழுக்க சேதப்பட்டிருக்கு. கால்நடைகள் அது இதுக்கு சகலதும் முற்றாக சேதப்பட்டிருக்கு. அப்போ அதேனால் இனி அதுகள்லாம் மீட்டிங் எடுக்கிறேன்னு சொன்னாக்கா இந்த நாட்டை சீர்படுத்துறியா இந்த ஊரை சீர்படுத்துறியா இருந்தாக்கா அரசாங்கம் முழுக்க அந்த மூதூருக்கு முழுமையான ஒத்துழைப்பை கொடுத்தா மட்டும்தான் அந்த எங்களோட ஊரை சீர்படுத்த இயலும். அதே நேரம் எது மாதிரியான உலருணவுப் பொருட்கள் மருத்துவ வசதிகள் உங்களுக்கு தேவைப்படுது? எல்லாம் எங்களுக்கு பொதுவாக சொல்ல போனால் உடனுறவு மருத்துவம் இது எல்லாம் எங்களுக்கு அவசியமான தேவையானது. அது அவசியம் அரசாங்கம் செய்கிறாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறாங்க. இன்ஷால்லா அதுக்குரிய வினைகளை எங்களை ஜனாதிபதி அவர்கள் மிச்ச நல்லா செய்கிறாங்க. அவங்க இன்னமும் நல்லாக செய்வாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம், நம்புகிறோம். நன்றி. சைபர் 71 கொஞ்சம் இருங்க. என்ன சார் ஜூம் பண்ணியிருக்கா? கூட எடுக்க சொல்லி வீடியோ சொல்லி சார். ஓகே போதுமாடா.
அதுதாங்க மச்சான் பஸ் போறோம் கூட என்ன சொல்றீங்க சரியா வாய்ப்பிலாட்ட கொஞ்சம் எரிங்க எடுக்கிறேன் ஜாஷர் ஜாஷிரா எங்க வரீங்க எங்க ஏத்துற போய் சைக்கிள் சாமான் கொஞ்சம் புரியுங்க இது புரியும் இதை புரியும் தம்பி இங்கே வாங்க பேசுங்க இது புரியும் தம்பி